Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாக்கிங் டூர் தான். ஆமாங்க, கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நாங்கள் வந்து வெளியில் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு இறங்கினோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த சின்ன கார்டன் வந்தோட அப்டேட் தான். நான் ஸ்ப்ரிங் ஆரம்பித்த உடனே ஒரு டே இன் மை லைஃப் vlogல போட்டிருந்தப்போ காட்டியிருந்தேன். இந்த ஜாப்பனீஸ் ரெட் மேப்பிள் பார்த்திங்கன்னா இப்படி குச்சி குச்சியாக இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், அழகாக ரொம்ப அழகாக லீஃப் எல்லாம் துளிர் விட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நல்லா வந்திருக்கு. மற்றபடி செடியெல்லாம் நல்லா துளுத்துருச்சு அண்டு மொட்டெல்லாம் விட்டுருக்குது பூவெல்லாம் பூக்கிறதுக்கு. ஸோ இதுதான் எங்கள் குட்டி கார்டனோட அப்டேட். இப்போ வாங்க அப்படியே வாக்கிங் போகலாம். வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு டேயாக இருந்துச்சு. அதுதான் வாக்கிங்க்கு கிளம்பிட்டோம். ஸோ ஸ்ப்ரிங்குனே சொல்ல முடியல, சம்மர் ரேஞ்சுக்கு சன்னியாக இருந்துச்சு அந்த வீக்கெண்ட். வழியில் பார்த்திங்கன்னா போகிற வழியில் எல்லா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூவெல்லாம் பூத்துருந்துச்சு மரங்களில். அதே மாதிரி கனடாவில் இப்போ வந்து லாக்டவுன் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸஸுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைங்களெல்லாம் ஃபஸ்ட் ஃபேஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இன்டோர் மால்ஸில் இருக்க கடைங்கள்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலை. செகண்ட் ஃபேஸ் இப்போ கொஞ்சம் அடுத்த கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நெயில் சலான் அப்புறம் ஹேர் சலான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இதுதான் நாங்கள் இருக்க ஒன்டாரியோ ப்ராவின்ஸை பொறுத்தவரையிலும் இருக்க நிலவரம். மாஸ்க்ஸ் மேண்டேட்டரி இல்லை, பட் வந்து கும்பலான இடங்களில் இருக்கீங்க இல்லை வந்து மால்ஸ் கடைங்களுக்குள்ளெல்லாம் போகிறீங்கன்னா போட்டுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஸ்கூல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஸ்கூல் இருக்காது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோடு பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு திருப்பியும் போவாங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான். அது வரையிலும் இந்த இயர் எண்டு இந்த ஸ்கூல் இயர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனோடு முடியும். அது வரையிலுமே அவங்க வந்து ஆன்லைனில் தான் ஃபுல்லாகவே முடிக்க போகிறாங்க. இதுதான் வந்து மெயினான அப்டேட் பார்த்திங்கன்னா கனடாவை பொறுத்தவரையிலும். இவ்வளோ அழகான இந்த பூங்களும் மரங்களும் பூத்துக்குழுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதாங்க கனடாவில் ஸ்ப்ரிங் டைம். ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் இங்கே ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்ப்ரிங்கும் சம்மரும் சரி கொஞ்சம் ஷார்ட் தான். ஒரு 4 to 5 monthsக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சன் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கனடானா வெறும் ஐஸும் பனியும் ஸ்னோவும் இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது இல்லைங்க. கனடாவில் 4 சீசனுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்ப்ரிங் சீசன்றது த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீசனாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த மரத்தெல்லாம் காட்டுறேன். அண்ட் இது வந்து அந்த சைடில் இருக்க அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள், நாங்கள் போன அந்த vlogல காட்டியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக குச்சி குச்சியாக இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணியெல்லாம் தூக்கி போட்டிருந்தேன். இப்போ ஃபுல்லாக அதெல்லாம் வந்து துளுத்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூத்து இருக்கும்போது நான் உங்களுக்கு திருப்பி ஒரு அப்டேட் காட்டுறேன். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த மரத்தை சுற்றி வச்சுருந்தேன். அதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பூத்துருக்கு. பட் 1-2 பட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து திருப்பியும் வாங்கி வைக்கணும். இப்போ கடைங்கள்லாம் திறந்துட்டாங்க, கார்டன் சென்டர்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து வாங்கி வைக்கலான்ட்ருக்கேன். இதுதான் 10 days முன்னாடி இருந்த அந்த மேப்பிள் ட்ரீ. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த லீஃப்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தது இப்போ உள்ளது. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் வந்துருச்சு. ஹோஸ்டா, இது வந்து டியூலிப், அப்புறம் இது பாட்டில் வச்சுருந்தேன். இது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன். அந்த பூ வந்து திருப்பியும் அப்படியே பூத்துருக்கு. நான் ஆக்சுவலி ஆனிமல்ஸ் வராது அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் உள்ள பூ வந்து பூத்து வந்திருக்கு இந்த வாட்டி. இன்னும் நிறைய கூட பார்த்திங்கன்னா டியூலிப்ஸ் போட்டு வச்சுருந்தேங்க. ஆனால் அந்த பல்ப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஸ்குவிரல்ஸ் வரும். ஸோ அணில் வந்து எல்லாத்தையுமே அதை வந்து தோண்டி கடிச்சு சாப்பிட்ருச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த ஒன்று தான் தப்பிச்சிருக்குது. பார்க்கணும், திருப்பியும் அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து திருப்பியும் வாங்கி நிறையா டியூலிப்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். பட் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிட்டிக்குள்ளே வந்து கார்டன் சென்டர்ஸ்க்கு க்ரௌடடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் உள்ளே போகிறதுக்கு நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த 6 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கனால. அதனால் பார்த்திங்கன்னா அவுட்டரில் நம்ம வந்து நர்சரிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கும்பல்லாம். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு டைமும் ரொம்ப டைம் எடுக்கிறதுல உள்ளே போய் நம்ம வாங்கிட்டு வரதுக்கு. அங்கே போனால் ஈஸியாக நம்ம கொஞ்சம் வாங்கிடலாம். இந்த ஸ்ப்ரிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.